ஜிம்மில் செய்யும்போது சில பேர் மாரடைப்பில் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை, ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறாங்க. இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 20 வயதிலிருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் 90 பேர் இறக்கின்றார்கள். இந்த உலகளவில் மாரடைப்பு எப்போ யாருக்கு அதிகம் வருது? காலை 5 மணிலேருந்து 8 மணி வரை. அது திங்கட்கிழமை தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக். ஏன் தெரியுமா? ஜாலின்னு அனைத்து நீங்கள் பண்ணுவது அனைத்தும் உங்களை அழிக்கும் கருவியாக மாறிவிடும். வாழ்கின்ற அனைத்து வருடங்களுக்கும் இடைவிடாமல் துடிக்கின்ற இதயம் பேச கற்றுக்கொண்டால் அது உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டுமே. இப்போ நியூஸ் சேனல் திறந்தாலே ஒரு விஷயம் சார், ரெகுலர் ஜிம்மு ஃபிட்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். இந்த உடற்பயிற்சி என்பது ஜிம்மில் போய் உடற்பயிற்சி செய்கிறோம். உடற்பயிற்சி என்று செய்யும் பொழுது அது நடக்கிறதோ, சைக்கிள் ஓட்டுறதோ, நீந்துறதோ, ஜிம்மில் எது பண்ணாலும் அது உங்களுக்கு என்டார்ஃபின் என்ற ஹாப்பி ஹார்மோனை சுரக்குது. அந்த ஹாப்பி ஹார்மோன் என்னத்தையும் ஒன்றுமே கிடையாது, உங்கள் உடம்பில் சுரக்கின்ற மார்ஃபின். அந்த ஹாப்பி ஹார்மோன் ஒன்று சுரந்து கொண்டு இருந்தால், மகிழ்ச்சியுடன் இருந்தால், உங்கள் இதயம் 100 வருடம் எங்கே காத்துக்கும், 100 வருடம் மேலேயே எங்கே காத்துக்கும். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க, ஜிம்மில் இருக்கும் பொழுது இதயம் வந்து என்னதுன்னா ஃபெயிலியர் ஆகிடுது, இதயம் தன் சக்தி இழக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. அதை விட முக்கியமாக சொல்கிறேன், ஜிம்மில் செய்யும்போது சில பேர் மாரடைப்பில் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை, ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறாங்க. அதுக்கு என்ன முக்கியமாக காரணம்னா, எல்லாருக்கும் புரியாமல், யாரும் பயமுறுத்துறக்குள்ள புரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். இதுதான் இதய ரத்த குழாய்ங்க. இது மேக்னிஃபைட் மாடல். அது 2 to 3 மில்லிமீட்டர். அதில் ரத்தம் போகுது. அந்த ரத்தம் போயிட்டுருக்கிறதுனால தான் உயிர் வாழணும். ரத்தத்தை கொலஸ்ட்ரால் இருக்குதோ, இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னா, என்டார்ஃபின் என்று சுரக்கின்ற வரை இதய இரத்த குழாயில் ரத்தம் 100 வருடம் கடந்து இதயத்தை இயங்க வைத்து கொண்டிருக்கும். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஜிம்மில் போகும்போது வேகமாக ஆத்திரத்தோட டைம் கொடுக்க ஆவேசத்தோடு பண்ணும் பொழுது, இதை பாருங்கள், முக்கியமாக எல்லோரும் அதில் சின்ன கீறல் ஏற்படுகின்றது. சின்ன கீறல் ஏற்பட்டோடனே இதை பாருங்கள், முக்கியமாக ரத்தம் அந்த இடத்துல உறையுது. அது 2 நிமிடத்தில் உறைந்தால் அது ரத்தம் இதயத்துக்கு போகாதில்ல, உடனே இதயம் நின்றுடுது. ஸோ மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய அந்த ஜிம் அதில் டென்ஷனாக பண்ணும்பொழுது கிளாட் ஆகிடுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, வெயிட்டை குறைக்கணும், கொலஸ்ட்ரால் குறைக்கணும், ப்ரெஷர் குறைக்கணுன்ட்டு எந்த காரணத்தையும் அட்டாச் பண்ணாதபடி ஜிம் என்று போவது மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக வைத்து கொண்டால் கட்டாயம். அதனால இப்போ நிறைய பேர் பார்க்குது, ஜிம் ஓனர் சரி, ஸ்டூடெண்ட்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், குழந்தைகள் சரி, சின்ன வயசே சொல்கிறேன், 20 30 வயது 30 வயது நிறைய பேர் இறக்குறாங்க. இந்த அணுகுமுறையை தவிர்த்து மகிழ்ச்சியுடன் நீங்கள் ஜிம் பண்ண முக்கியம் நல்லது. அதை விட முக்கியம், இந்த ஜிம் பண்ணும் பொழுது ட்ரெட்மில்லை வேகமாக பயன்படுத்தி யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு 40 வயது தாண்டும் பொழுது 40% அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ எந்த எக்ஸசைஸும் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணுமே தவிர அந்த எந்த ஜாயிண்ட்டையும் மசிலையும் வீக்கெண்ட் பண்ணாதபடி நீங்கள் பார்த்துக்கணும். சார், நீங்கள் சொல்லும் போது ஏஜ் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, ரீசெண்டாக இருக்கவங்க நிறைய பசங்க, சின்ன பசங்களாம் அந்த ஹார்ட் ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸில் இருக்க மாதிரி இருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னவா சார் இருக்கும்? இதை பாருங்களேன், முக்கியமாக என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். ரொம்ப இப்போ சமீபத்தில் பாருங்களேன், ஒரு கல்யாண மேடை ரிசப்ஷனு, ஒரு சின்ன பொண்ணு 22-20 வயசு நல்ல டான்ஸ் ஆடுறாங்க, உடனே ஷீ ட்ராப் டெட். இதே மாதிரி தான் வேலை செய்துட்ருக்காங்க, டாக்டருங்களே வச்சுங்க. வேலை செய்யும்போது இறக்குறாங்க. ஏன்னா எது செய்வதாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்று ஒன்றை இழக்கக்கூடாது. மகிழ்ச்சி ஒன்றை இழக்கும் பொழுது, நம்ம அதில் சொன்னேன்ல, மறுபடியும் அதை சொல்கிறேன் பாருங்கள், அந்த இரத்த குழாயில் போய் உறைகின்றது. அந்த அதிர்ச்சியாக, கவலையாக, டென்ஷனாக உறையதில்லை. அந்த உறையும் பொழுது 2 நிமிடத்தில் உங்களை இதயத்தை நின்றுவிடும். இந்த கேள்விக்கு ஒன்றுன்னு சொல்ல விரும்புகிறேன். இதாங்க இதயம். இதயம் லெஃப்ட் சைடில் இருக்குது, கையளவு தான் இதயம். அதை காப்பது அவர்கள் கையில் மட்டும்தான். அந்த இதயம் பேச தெரிந்தால் அது கேட்பது ஒன்றே ஒன்று, 100 வருடம் கடந்து ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்குது. ஒரு நிமிடத்துக்கு 72 முறை, நாளைக்கு 1,00,000 முறை. வாழ்கின்ற அனைத்து வருடங்களுக்கும்
இடைவிடாமல் துடிக்கின்ற இதயம் பேச கற்றுக்கொண்டால் அது உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. என் நிலையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. நான் வைத்திருக்கின்ற சொத்தோ பட்டமோ பணமோ பதவியோ எதுவுமே இதயத்திற்கு தேவையில்லை. இதயத்திற்கு தேவை மருந்து என்பது மகிழ்ச்சி மட்டும். இதுவரை உலகத்தில் மகிழ்ச்சியை விட சிறந்த மருந்தும் கிடையாது, சிறந்த தியானமும் கிடையாது. என் நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்க வேண்டும். பொதுவாக மென் விமன் ஸ்ட்ராங்கர் யாருன்றதை எப்பவுமே போட்டி வரும். ஆனால் இதயத்தை பொறுத்த வரைக்கும் யாரோட இதயம் ரொம்ப ஸ்ட்ராங்கு சார்? இது ரொம்ப அருமையான கேள்வி. இறைவனும் இயற்கையில் படைப்பிலோ இதயம் ஆண்கள் பெண்கள் 10% பெண்களுக்கு இதயம் ஸ்ட்ராங்காக படைக்கப்பட்டது. அதனால தான் எல்லாத்தையும் சுமந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதில்லை. ஆனால் சமீப காலமாக இந்த பெண்கள் மாதவிடாய் இருக்கின்ற வரை ஈஸ்ட்ரேன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, இருக்கின்ற வரை ரத்த குழாய் ரத்தம் படியாது, கொலஸ்ட்ரால் படியாது. ஆனால் பெண்களும் ஆண்களுக்கு சமமாக அனைத்து போட்டிகளிலும் ஆண்களை மாதிரி வர்ணம் சொல்லும் பொழுது அவர்களுக்கும் அட்ரினலின் ஹார்மோன் சேரும் பொழுது, அதிக அளவில் இருக்கும்பொழுது காற்றுதான் சேரும் பொழுது அவர்களுக்கும் மாரடைப்பு வந்துடுது. ஸோ இளம் வயதில் ஆண்களும் பெண் ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 20 வயதிலிருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் 90 பேர் இறக்கின்றார்கள். அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் இந்த நேர்காணலும். இதை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்துக்கொண்டு சுருக்கமாக சொல்கிறேன், மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்றால் உன் மனம் அமைதியாக இருக்கும்போது மகிழ்ச்சி கிடைக்கும். எப்போ உன் மனம் அமைதியாகும் என்றால் உன்னை நீ உணர்ந்த நிலையில் இருந்தால் மனம் அமைதியாகிடும். ஸோ மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது நேரமாக உழைப்பாக உன்னுடைய பணமாக அறிவாக கொடுத்து கொண்டே இரு, மகிழ்ச்சி குறையாது. கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் எந்த வேலையும் வர வாய்ப்பில்லை. ஆனால் மனுஷனோட ஃப்ளக்சுவேஷன் எங்கே தெரிய மாட்டிங்கன்னா, என்னோட இதயம் நல்லா இருக்குது பலவீனமாக இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? டெய்லி சிரிச்சுட்டே இருந்தால் இதயம் நல்லா இருக்குன்றது இருக்கா, இல்லை அதுக்கான சிம்டம்ஸ் எதனா? ஆமாம், சிரிச்சுக்கிட்டே வெளியில் கூட வேண்டாம், உள் மனதில் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இதை பாருங்களேன், இந்த மக்கள் புரியறதுக்காக சொல்ல வைக்கிறேன். இந்த மகிழ்ச்சி என்ற கோடை இது 0ன்றது மகிழ்ச்சியே இல்லை, 10ன்றது மகிழ்ச்சி. எல்லா மீட்டிங்கிலும் இதில் கேட்பேன் 0 to 10 எந்த மகிழ்ச்சியில் கோபி நீ இருக்கிறன்னு நினைக்கிற சொல்லு பார்க்கலாம். உன் நிலை மகிழ்ச்சி சொல்லுங்கள். 8 நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள். நிறைய பேர் எல்லாம் கேட்பேன், பெரிய மீட்டிங் கூட. நான் ஒன்று சொல்கிறேன், 10க்கு கீழே 1 குறையும் பொழுது கூட உனக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புண்டு. பயமுறுத்துக்கு சொல்ல, அந்த மகிழ்ச்சியை வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியை வைத்துக்கொண்டு, அந்த மகிழ்ச்சியும் கம்மியாக இருக்குதுன்னா உன் கடமைகள் தொழில்கள் பணம் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து அது வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சி எதுவாக இருக்கட்டும், புரிஞ்சு கொள்ளுங்கள். உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை நீங்கள் 10 என்று உணர்ந்த மகிழ்ச்சியுடன் இருந்து விட்டால் அந்த 10 என்ற மகிழ்ச்சியில் தான் அந்த மகிழ்ச்சியற்ற நிலையை போக்கணும் தவிர அதிலே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை கொண்டு விடும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு கோபியை கேட்குறேன், இதில் இருக்க கோபி இப்போது 10. உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருமே 10க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது. எல்லையற்ற மகிழ்ச்சியில் தான் விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். எந்த மனிதனுக்கும் எதுவுமே இழப்பில்லை, தன் உயிர் தன்னை விட்டு பிரிவதை தவிர. அது 100 வருஷம் கழிஞ்சு பிரியட்டோன்னு சொல்கிறேன். ஸோ என் நிலையிலும் நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், உலக மக்கள் அனைவருமே தன் வாழ்க்கையின் பயணம் அமைதியும் மகிழ்ச்சியை தேடி என்று தானே போயிட்டுருக்காங்க. வாழ்க்கையின் பயணம் அமைதியை மகிழ்ச்சியை தேடி அல்ல, வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. தூக்கத்தோட ஒரு விஷயம் தாண்டி இந்த நைட் டைம் ஸ்நாக்ஸ்ன்னு போயிட்டுருக்குல்ல சார், வெளில போகிறத தடுக்க முடியாது. ஆனால் அதுக்கான ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக எதனா ஒன்று சொல்லலாமா சார்? இது முக்கியமான கருத்து. இதை வச்சு சிலதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த காலத்திலும் நீங்கள் அரை வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 1/4 வயிறு குடிக்கின்ற தண்ணீர், 1/4 வயிறு காலியாக இருக்க வேண்டும். தூங்குறதுக்கு முந்தி நீங்கள் 3 மணி நேரம் மிஞ்சி சாப்பிட்றணும். தூங்க ஆரம்பிக்கும் சாப்பிட்ட உணவு கட்டாயம் வைத்து விட்டு போயிடணும். காலை உணவு நன்றாக, மதியம் கம்மி, இரவு மிக மிக கம்மியாக சாப்பிடணும். இதை ரிவர்ஸில் பண்ணதுனால தான் ஹார்ட் அட்டாக் அதிகமாகிடுது.
அது முக்கியமான ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இந்த உலகளவில் மாரடைப்பு எப்போ யாருக்கு அதிகம் வருது? காலை 5 மணிலேருந்து 8 மணி வரை. அது திங்கட்கிழமை தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக். ஏன் தெரியுமா? சனி ஞாயிறு ஹாலிடேயில் வந்து நல்லா வச்சு, அது ஞாயிற்றுக்கிழமை இது மிட் நைட் வந்து என்னென்னா இந்த பிரியாணி கடை எல்லாம் திறந்து மக்கள் நீண்டுக்காக திறந்து வச்சுருக்காங்க. அந்த முறைகளை நீங்கள் கட்டாயம் நிறுத்தி விட வேண்டும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றாங்க, 12:30 மணிக்கு தூங்குறாங்க. தூங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க? ஐயோ அடுத்த நாள் எழுந்திருக்கணும், என்ன பண்ணணுன்ட்டு அந்த ஹாலிடே முடித்து போகிறது மனசில் ஒரு கவலை வருது. அந்த கவலை வந்த உடனே என்ன ஆகிடுது தெரியுமாங்க? அவன் டென்ஷனோடு தூங்குவான், எழுந்திருக்கும்போது அவசர அவசரமாக போகிறான். அதனால் 5 மணி 8 மணிக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. பள்ளிக்கூடம் காலேஜ் போகிறதுக்குள்ளேயே, பள்ளிக்கூடம் போகிறதுக்குள்ளேயே, வேலைக்கு போகிறதுக்குள்ளேயே வந்துடுது இல்லை. ஸோ எந்த முறையிலையும் அந்த இரவு சாப்பாடு என்பது 7 மணிக்கு மேல் நைட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ற உணவு நீ ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். அதில் முக்கியமான எழுதுங்க, அந்த இடத்துல அந்த 3 கெடுதல் சொல்லிடுறேன் பாருங்களேன். ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த இடத்துல ஆல்கஹால் சாப்பிட்றது, 2வது இடத்துல ஸ்மோக்கிங் பண்ணுறது, அது அனைத்தும் நீங்கள் தவிர்த்திடணும். ஜாலின்னு அனைத்து நீங்கள் பண்ணுவது அனைத்தும் உங்களை அழிக்கும் கருவியாக மாறிவிடும். ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் கடைப்பிடிக்க வாழ கற்றுக்கொண்டால் உலக சமுதாய மக்கள் அனைவருமே நலமுடன் வாழ வழி செய்யும், வளமுடன் வாழவும் முடியும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.